குருவின் தினம் ஒரு சோடுகளில் இந்த திருமந்திரத்தோட ரகசியமே என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஆச்சரியப்பட வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷன் தான் சொல்லணுங்க. சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளுடைய குருமார்களுடைய மாபெரும் தத்துவத்தின் ஏதிகளை ஒரு மந்திரம் அப்படின்ற வார்த்தையில் குரு தான் அதை உருவாக்க முடியுங்கிறதையும் அழகாக ஒரு திருமந்திரன்ற பெயரோட சூட்டியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மந்திரங்கள் மாயாஜாலங்கள்லாம் எப்படி செய்யப்படுதுன்றத நீங்களே பல நிகழ்ச்சிகளில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோங்க. ஆனால் உண்மையான மந்திரம் எதுங்கிறத ஒரு மனிதன் தனக்குள் ஏற்படுகின்ற மாற்றத்திற்கு மறு நியதிக்குள் எது சென்றாலும் அதில் அவனுக்கு ஏற்படும் மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற மாய மாற்றங்கள் அனைத்தையும் தான் உருகொடுக்கும் தன்மைக்கேற்ப தன்னை உருகொடுத்தவருக்குள் முழுமை அடைய அவன் ஆசைப்பட்டானா அந்த இடத்துல அந்த மந்திரன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாங்க. மந்திரன்றது ஒரு நம்மளால் செய்ய முடியாத ஒன்றை செயல்படுத்தி ஒருவர் காட்டுகின்றார் எனில் அந்த செயலும் அதனுடைய அடிப்படையும் எப்படி வெளிப்படுத்தப்படுகின்றதுங்கிறதுக்கு அதிலிருந்து யார் அவரை வெளிப்படுத்தி காட்டுகின்றாரோ அவரே பொறுப்புங்கிற வார்த்தைக்கு தான் இந்த மந்திரன்ற வார்த்தையை சொல்லலாங்க. அப்போ திருங்கிற வார்த்தைக்கு நம்ம ஏற்கனவே அதனான விளக்கம் தெரியுங்க. குருவின் திருமந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க, இல்லை குரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அதிசயங்களை நடத்த ஆசைப்படுகின்றோம். உங்களுடைய இணக்கம் எது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என் எண்ணத்தின்படி உங்களை நான் இயக்க ஆசைப்படுகின்றேன். என் எண்ணத்தில் இருந்தால் உங்களுக்குள் நான் மந்திரமாக இருந்து உங்களுக்குள் அதை இயக்கவும் உங்களுள் அதிசயத்தை நடத்தவும் முழு அமர்ப்பணம் செய்ய முழு ஒத்துழைப்பு தந்தால் போதும். உங்களோடு நான் திருமந்திரமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது நியதிகளையும் உருவாக்கி உங்களையே இந்த உலகிற்கு புது ஜாம்பவான்களை கூட காட்ட ஆசைப்படுறாங்க. இந்த தத்துவத்தின் நியமனத்தில் யாருக்கெல்லாம் உத்வேகம் கிடைக்கின்றதோ அவர்கள் அனைவருமே எண்ணிலிருந்து முழு மூலவர்களாகவும் அவர்களே திருமூலவர்களாகவும் கூட மாறலாங்க. உச்சகட்டத்தில் இதுபோல யாராவது ஒருவருக்கு நியதிகளை மாற்றும் தன்மைக்குள் நான் என்றென்றும் கடமைப்பட்டவனானால் அவர்கள் அனைவரும் எனக்கான முழு நியமனத்தில் உட்பட்டவர்களாகவே இருப்பார்கள். இந்த நியதியை நாங்கள் இதுவரை எந்த ஒரு சுவடுகளில் வெளியிட்டிருந்தாலும் மீண்டும் இதே சுவடுகளுக்குள் அவர்கள் உற்று நோக்குவீர்களானால் இதில் உங்களுக்கும் ஒரே ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அது என் மந்திரம் திருமந்திரம், அதுவே மறுமந்திரம். உங்களுக்கான மந்திரத்தின் உச்சகட்டமாய் கூட எடுத்துக்கொள்ளுங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.